16வது கேள்விக்கு இப்போ 2022 ரெண்டாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 16வது கேள்விக்கான விடை என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்க செட்ல போட்டு விடுங்க. 16வதுக்கான விடை என்ன அப்படின்ட்டு நீங்க ஆன்சர் கீ அது இதோட பார்க்காதீங்க. வாசிச்சுட்டு என்ன விடை அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை என்ன செய்யுங்க, செட்ல போட்டு விடுங்க. 5வது. வேற மற்றவங்க? 2வது. சரி, நான் பார்ப்போம் பாருங்க கேள்விய. ஒரு இஸ்னாதின் ஆரம்பத்தில் ஒரு இஸ்னாதுல ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு இஸ்னாதின் ஆரம்பத்தில் ஒருவர் அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் விடுபட்டிருப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? முதலாவது நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இஸ்னாதுண்டா என்ன அதான் இவங்க கேட்குறாங்க. இஸ்னாதுல ஆரம்பத்துல ஒரு ஆளோ அதுக்கு மேற்பட்டவர்களோ விடுபட்டு இருந்தா அது என்னன்னு கேட்குறாங்க. இப்ப ஒரு செய்தி ஒன்று இருக்குது. உதாரணமா இன்னமல் அமாலு பின்னியா அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ புகாரி இமாம் அவங்க தன்னை புகாரி கிரந்தத்தில் எழுதியிருக்கிறாங்க. இவங்க அந்த எழுதுறதுக்கு முதல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டிருப்பாங்க தானே. அந்த ஆசிரியர், சரியா, இன்னொரு ஆசிரியர்கிட்ட கேட்டிருப்பாரு. அந்த ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர்கிட்ட கேட்டிருப்பாரு. அது அப்படி எங்க போகும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி போகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி போகும். இந்த செயினைத்தான் இஸ்னாதுன்னு சொல்லுவாங்க. இந்த செயினைத்தான் இஸ்னாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, இந்த இஸ்னாதுல என்னையா ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஒருவர் அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் விடுபடுவது என்ன அப்படி கேட்குறாங்க. சரியா? அஹ் அப்படின்னா இது ஆரம்பத்திலேயே இந்த இஸ்னாத் ஆரம்பிக்கிற ஆரம்பத்திலேயே ஒருவர் வந்து இருக்க மாட்டாரு. 2 பேர்ல இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இவங்க கேள்வியாக கேட்குறாங்க. சரியா? இப்ப நாங்க அதை பார்ப்போம் இருங்க. இப்ப எத்தனாவது கேள்வி? 16வது கேள்வி. முதலாவது முர்சல் அப்படின்னு சொல்றாங்க. முர்சல்ங்கிறது சரியா வருமா? சரி, இப்ப நாங்க முர்சல்னா என்னன்னு பார்க்கணும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஒரு வாய்ஸ்ல சொல்லியிருந்தேன். முர்சல் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்போ உதாரணமா, சரி, அப்ப இதுல இன்னொன்று இருக்கு. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இங்க பிள்ளைகள் கடைசியில் 5வது பாருங்க, மர்ஃபு நொண்டிக்குது. 5வது மர்ஃபு நொண்டிக்குது. அதுக்கும் இந்த இஸ்னாதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? அதனால இது கன்ஃபார்மா வராது. மர்ஃபூன்னா என்னண்டா, ஒரு குறிப்பிட்ட செய்தி நபி அவங்க சொன்னா அதை நாங்க மர்ஃபூன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட செய்தி வந்து நபி அவங்க வரைக்கும் இது போயிருக்குது, இது நபி அவங்களோட கூற்று தான் அப்படின்னா மர்ஃபூன்னு சொல்லுவோம். சரியா? சஹாபாக்கள் வரைக்கும் தான் போயிருக்குது, இது சஹாபாக்களோட கூற்றுன்னு சொன்னா அதுக்கு மௌகூஃப்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இப்படியான வகைகள் அது வேற. இது வந்து இந்த இஸ்னாது சம்பந்தமான ஏற்பட்ட முறிவுகளுக்குள்ள அது கன்ஃபார்மா வராது. எனவே நாங்க அதை சுவரா வராதுங்கிறதால நாங்க மர்ஃபூ அதை கொடுத்துட்டோம். அதை நாங்க மர்ஃபூவை கொடுத்துட்டோம். சரி, இப்ப இதுல முஅல்லக்னு ஒன்று இருக்குது. 2வது பாருங்க, முஅல்லக். முஅல்லக்னா என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயம். இப்ப அரபுல முஅல்லக்னா தொங்க விடப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமா ஒரு கொலுக்கி இருக்குது. அந்த கொலுக்கில என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு ஃபேனை தொங்க விட்டிக்கிறாங்க. சரியா? ஒரு ஃபேனை ஒன்று என்ன செஞ்சுக்கிறாங்க, தொங்க விட்டிக்கிறாங்க. ஒரு ஃபேனை தொங்க விட்டிக்கிறாங்க. இதான் முஅல்லக்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆஹ், மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இன்னொரு சாபி கேட்டிக்கிறாரு. அவர்ட்ட இருந்து இன்னொரு தாபியும் கேட்டிக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு இந்த ஹதீஸ ஆசிரியர் புக்ல எழுதுறதுக்கு வரைக்கும் உள்ளவங்க யாருமே, ஆரம்பத்தில் இருக்கிறவங்க யாருமே குறிப்பிடப்படல. சரியா? அதான் வந்து முஅல்லக்னு சொல்லுவோம். பாருங்க, ஒரு ஃபேன் வந்து அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்குது. அத மாதிரி அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சஹாபி கேட்டிக்கிறாரு. சஹாபில இருந்து தாபின்னு கேட்டிக்கிறாரு. அதோட தொங்கிட்டு இருக்கும்.
அதுக்கு பிறகு யாரு கேட்டாரு, அதுக்கு பிறகு யாரு கேட்டாருன்ற செய்தி இருக்காது. ஆனா கடைசி ஆசிரியர் வந்து அத புக்ல எழுதியிருப்பாரு. இப்ப உதாரணமா நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன். ஆ, நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கு வந்து ஸ்கூல் இல்ல அப்படின்னு சொல்றேன். இன்றைக்கு ஸ்கூல் இல்ல அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து இத ஆ, உதாரணமா யாரு என்ன உதாரணமா ஆசிக் நானா சொன்னாரு அப்படின்னு சொல்றேன். ஆசிக் நானாக்கு பிரின்சிபல் சொன்னாரு அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க இந்த இஸ்னாதுல பிரின்சிபல் ஆசிக் நானா சொல்லிக்கிறாரு. ஆசிக் நானா நேரடியா எனக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆசிக் நான் வாழ்ற காலத்துல நான் வாழலைன்னு வைங்களேன். நான் பின்னால புறவு வந்தாள். புறவு பிறந்த ஒரு ஆள். அப்ப ஆசிக் நானா வேற யார்கிட்ட சொல்லிக்கணும். வேற யாரு தான் எனக்கு சொல்லிக்கணும். சரியா? அப்படி இல்லாட்டி இப்ப ஆசிக் நானா வந்து வெளிநாட்டுல பிரான்ஸ்ல தான் நினைக்கிறாரு. அவர்கிட்ட ஃபோன் இல்லைன்னு வைங்களேன். அப்ப அவர் என்கிட்ட சொல்ல வாய்ப்பு இல்லை. அவர் இன்னொரு ஆள்கிட்ட யார்கிட்ட சொல்லிக்கணும். அவர் என்கிட்ட சொல்லிக்கணும். அப்ப அந்த ஆரம்பத்துல ஒரு இஸ்னாத் ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பத்துல இருக்கிறவங்களை காணல. காணாம அந்த இஸ்லாம் தொங்கிக் கொண்டிருக்குது. அந்தரங்கத்துல தொங்கிக் கொண்டிருக்குது. அப்படிப்பட்டதுக்கு முஅல்லக்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படிப்பட்ட விஷயத்துக்கு முஅல்லக்னு சொல்லுவாங்க. இப்ப இது விளங்கிட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்க. முஅல்லக்ங்கிறது விளங்கிட்டா? சரியா? முஅல்லக்ங்கிறது என்ன? அதுல இறுதி. சரியா? முஅல்லக்ங்கிறது அதுல இறுதியில வந்து என்ன செய்யும்? ஆட்கள் யாரையும் மிதிக்க மாட்டாங்க. ஆ ஆரம்பத்துல வந்து நபி அவங்க சொன்னாங்க. நபி அவங்க சஹாபிட்ட சொன்னாங்க. சஹாபி தாபியின்ட சொன்னாங்க. ஆரம்பம் ஓகேயா இருக்கும். ஆனா இறுதியில வந்து இஸ்னாத்த காணல. சொன்னவங்கள காணல. அது சும்மா அந்தரங்கத்துல பேன போல தொங்கிக் கொண்டு இருக்குது. இதுக்கு வந்து முஅல்லக்ன்னு சொல்லுவாங்க. ஆ முஅல்லக் அப்படின்னு சொன்னா அரபுல தொங்க விடப்பட்டதுன்னு அர்த்தம். கொழுவப்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப இப்படியான இஸ்னாதுகளுக்கு முஅல்லக்ன்னு சொல்லுவோம். இதை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். பாடமாகி கொள்ளணும். முஅல்லக் அப்படின்னா அந்தரங்கத்தில் தொங்க விடப்பட்டது. அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இறுதியில அந்த ஆசிரியர் அந்த ஹதீஸ எழுதுறதுக்கு முதல் அவர் யார்கிட்ட கேட்டாரு? அவர் யார்கிட்ட கேட்டாருங்கிற அந்த இறுதி நபர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த முஅல்லக். சரியா? அப்ப அது வந்து விட வருமா அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னா ஆ, கொஞ்சம் இருங்க. ஓகே. இப்ப 2023 பேப்பர் என்ன? சரி. இப்ப பாருங்க பிள்ளைகள். முஅல்லக் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்ப சஹீத் வந்து இப்ப வந்து இருக்கிறீங்க. நான் திரும்ப ஒருக்கா சொல்லிட்டு நான் டக்குனு மத்த விஷயத்துக்கு போறேன். சரியா? 16வது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஸ்னாதுங்கிறது ஒரு இஸ்னாது அப்படின்னு சொன்னா என்ன? எனக்கு வந்து இந்த ஹதீஸ ஏங்கிறவர் சொன்னாரு. இல்ல, இல்ல உதாரணமா எனக்கு இந்த ஹதீஸ சிங்கிறவர் சொன்னாரு. சிக்கு வந்து பிங்கிறவர் சொன்னாரு. பிக்கு ஏங்கிறவர் சொன்னாரு. அப்படிங்கிறது தான் இஸ்னாதுன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ வந்து ஒரு தாபீன் ஒரு தாபீனுக்கு வந்து தாபீன் சொன்னாரு. தாபீனுக்கு வந்து சஹாபி சொன்னாரு. சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படிங்கிற அந்த அந்த செயின் தான் அந்த லைன் தான் வந்து இஸ்னாது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த வகையில இந்த இஸ்னாதுல துண்டிப்புகள் ஏற்படும். சரியா? துண்டிப்புகள் ஏற்படுறத பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்ப பாருங்க பிள்ளைகள், இது ஏன் நாங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு பாருங்க. இப்ப நான் இருக்கிறேன். நான் வந்து இப்ப வீட்டில் இருக்கிறேன். சரியா? நீங்க எங்க இருக்கிறீங்க? யாழ்ப்பாணத்துல இருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. இப்ப நான் வந்து சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இல்ல அப்படின்னு சொல்றேன். நீங்க உடனே என்கிட்ட என்ன கேட்பீங்க? அப்படியா? உங்களுக்கு யாரு சொன்னதுன்னு கேட்பீங்க. யாரு சொன்னதுன்னு கேட்பீங்க. நான் சொல்றேன், ஆ, எனக்கு வந்து எனக்கு வந்து பிரின்சிபல் சொன்னாருன்னு சொல்றேன். சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும்.
அது எப்படி பிரின்சிபல் உங்களுக்கு சொல்லுவாரு? பிரின்சிபலோட நீங்க பழக்கவும் இல்ல. அவர நம்பரும் உங்கள்ட்ட இல்ல. சரியா? அப்படி இருக்கும்போது, இத நீங்க அ இந்த செய்தி வந்து உண்மை இல்ல. அப்படி நீங்க சொல்லலாம். எனவே, ஒரு ஹதீஸ நபி அவங்க தான் சொன்னாங்களா? அல்லது நபி அவங்க சொல்லலையா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கண்டா, இத கட்டாயம் பார்ப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ஹதீஸையும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, தனக்கு இது யாரு சொன்ன? தனக்கு இது யாரு சொன்னங்கிறத சேர்த்து தான் மக்களுக்கு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? நபி அவங்களோட ஹதீஸ பாதுகாக்கிறதுக்கு. இப்ப ஒரு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரபல்யமா இருந்தாங்க. ஒரு ஃபேமஸா இருந்தாங்க. நபி அவங்க என்ன சொன்னாலும் அத கட்டுப்பட்டு கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடிய அளவு சஹாபாக்கள் வளர்ந்திருந்தாங்க. இந்த டைம்ல ஒரு கெட்டவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்த ஒரு ஹதீஸ் மாரி ஒண்ணு சொல்லிட்டு, இது நபி அவங்க தான் சொன்னாங்கன்னு சொன்னா, அத நெறைய பேர் சேட்படுத்திடுவாங்க. இதனால பிழையாக இருந்தா சமூகமே பிளவுபட்டுரும். பாரதூரமான முடிவுகளுக்கு போயிரும். இத பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் புத்திசாலித்தனமாக என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஹதீஸ சொல்லும்போது, இது எனக்கு யாரு சொன்னாங்கங்கிறத சேர்த்து சொல்லுவாங்க. சரியா? அந்த குறிப்பிட்ட நபர வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதேபோல இன்னும் பல விஷயங்கள செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒன்று தான் இந்த இஸ்னாத்ல ஏற்படுற முறிவுகள செக் பண்ற ஒரு முறையா காணப்பட்டுச்சு. சரியா? இந்த முறிவுகள அடிப்படையாகக் கொண்டு இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லையாங்கிறத முடிவெடுப்பாங்க. அந்த வகையில தான் முர்சல்னா என்ன? முஅல்லக்னா என்ன? முன்கத்தினா என்ன? முஅத்தல்னா என்ன? அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை இருக்குது. சரியா? அ இப்ப முஅல்லக் 2வது விடைய பாருங்க. முஅல்லக் அப்படின்னா என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு இஸ்னாத நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தொங்க விடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அ ஒரு எனக்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ எனக்கு யாரு சொன்ன அப்படின்னு நான் எழுதல. அவருக்கு யாரு சொன்னன்னு எழுதல. ஆனா டிரெக்ட்டா சொல்றேன். இத இந்த எனக்கு இந்த சஹாபி சொன்னாரு. இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஆரம்பத்துல வந்து என்ன அதாவது இந்த இஸ்னாதுல அப்படியோ இறுதியில வந்து எல்லாம் சரியா இருக்குது. ஆனா ஆரம்பத்துல ஒன்றுமில்ல. பாருங்க அந்தரங்கத்துல தொங்க விடப்பட்ட மாதிரி கிடக்குது. அப்ப அதுக்கு தான் முஅல்லக்குன்னு நாங்க சொல்லுவோம். ஒரு ஃபேன் எப்படி வந்து இறுதி வந்து சரியா தொங்க விடப்பட்டு ஆரம்பத்துல ஒண்ணுமில்லாம இருக்குமோ, அதே போல இந்த இஸ்னாதுல இறுதி ஓகேவா இருக்குது. ஆரம்பம் ஒண்ணுமில்ல. இதுக்கு முஅல்லக்ன்னு சொல்லுவோம். இன்னும் சில ஹதீஸ் இருக்குது. ஆரம்பம் ஓகே இது என்ன ஆரம்பம் ஓகேவா இருக்கு. இப்ப எனக்கு சொன்னால் இருப்பாரு. அவருக்கு சொன்னால் இருப்பாரு. ஆனா அவருக்கு சொன்னால் இல்ல. அவருக்கு சொன்னால் இல்ல. சரியா? ஆ அப்ப என்ன இறுதி வந்து ஒன்றும் இல்லாம இருக்கும். இறுதியில ஒன்றும் இல்லாம இருக்கும். சரியா? சில டைம்ல நடுவுல யாரும் இல்லாம இருப்பாங்க. அதான் முன்கத்தின்னு சொல்லுவோம். முன்கத்தின்னா நடுவுல முறிவு ஏற்பட்டிருக்கும். சரியா? ஆ அதே போல முஅத்தல் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. அப்ப இதுல வந்து விடை வந்து முஅல்லக்ங்கிறது தான் வரும். 2வது தான் சரியான விடையாக வரும். சரியா? ஆ இதுல வந்து நான் ஏற்கனவே அந்த குரூப்ல வாய்ஸ் ஒண்ணு போட்டிக்கிறேன். முர்சல்னா என்ன? முன்கத்திஅன்னா என்ன? முஅல்லக்னா என்ன? முஅத்தல்னா என்னன்னு சொல்லி அத கொஞ்சம் திரும்ப பார்த்துக் கொள்ளுங்க. 14வது விடைய டக்குனு போடுங்க பாப்போம். நான் உங்களுக்கு இந்த முர்சல், முஅல்லக், முன்கத்தி, முஅத்தல் சம்பந்தமாக என்ன செய்றேன்? ஒரு இலகுவாக புரிஞ்சு கொள்றதுக்கு ஏத்த மாரி ஒரு சார்ட் உண்டு. அட்டவணை ஒன்று இருக்குது. ஒரு டயகிராம் மாதிரி உண்டு. அத நான் போட்டு விடுறேன். ஏன்னா அத அந்த வரைஞ்சு காட்டினா தான் அது உங்களுக்கு விளங்கும். 14வதுக்கு என்ன விட? 4வதுன்னு சொல்லிக்கிறீங்க. மத்தவங்க? சரி 4வதுன்னு சொல்லிக்கிறீங்க. பார்ப்போம். ஆ என்ன சஹீல் புகாரி கிரந்தத்தை தொகுப்பதற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்கள தூண்டியது யாரு அப்படின்னு இமாம் இப்னு ஹுசைமா இமாம் முஹம்மது இமாம் இப்னு ஹுசைமா முஹம்மது இப்னு யஹ்யா இமாம் அலி இப்னு மதீனி இமாம் முஹம்மது இப்னு நசிர் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை அப்படிங்குது. இதுல விட வந்து என்னன்னு சொன்னா ஆஹ் இதுல விட வந்து 5வது தான் விட. இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி தான் விடையாக வரும். சரியா? அவங்க தான் புகாரி இமாமோட ஆசிரியர். அவங்க ஒரு நாள் படிப்பிச்சு கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, நபி அவங்களோட ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லாம் தொகுத்தா எப்படி இருக்கும்? நன்றாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் புகாரி இமாமோட மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. சரியா? அதுக்கு பிறகு இன்னும் சில காரணங்கள் இருக்குது. ஒரு நாள் புகாரி இமாம் ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாங்க. அப்ப நபி அவங்க ஒரு விசிறியை வச்சு தனக்கு பக்கத்துல இருக்கிற ஈக்கள் எல்லாம் விசிறி கொண்டிருக்கிறாங்க.
அப்ப இதை பார்த்த புகாரி இமாம் அவங்களுக்கு இதில் கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க. அப்போ அந்த டைமில் இருக்கிற அறிஞர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நபி அவங்க மீது இருக்கிற அந்த கெட்ட பிழையான ஹதீஸ்கள் எல்லாம் லைஃபான ஹதீஸ்கள் எல்லாத்துலேயும் இருந்து சஹீஹான ஹதீஸை மட்டும் பிரிச்செடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இதுல வந்து மேலே கீக்கிற இமாம்கள் எல்லாம் புகாரி இமாம்ட பெரும்பாலான ஆசிரியர்கள் தான். ஆனா இவங்க வந்து பெரும்பாலும் தூண்டுதலா இருக்கல. இப்ப இமாம் அலி இப்னு மதீனி ரஹ்மவுல்லா மூணாவது பாருங்க. அவர் வந்து புகாரி இமாம் சொல்றாரு, நான் வந்து என்ன இவருக்கு முன்னால இருக்கும்போது என்ன சிறுமியாக நினைச்சு கொள்வேன் அப்படின்ட்டு. அப்படின்னா அவ்வளோ பெரிய அறிஞராகவும் நல்ல ஒரு மனிதராகவும் இருந்தார் அலி இப்னு மதீனி அப்படிங்கிறவர். ஆஹ் இமாம் இப்னு ஹுசைமா இவர் வந்து எப்படின்னா புகாரிமா எப்படி சஹிஹுல் புகாரியை தொகுத்தாரோ அதே போல சஹி சஹிஹ் இப்னு குசைமான ஒரு புத்தகம் இருக்குது. அப்படின்னா இவரும் சஹிஹான ஹதீஸ்களை தொகுத்தவர் புகாரி இமாமை போல இவரும் ஒரு இமாம். சரியா? சஹிஹான ஹதீஸ்களை தொகுத்தவர். அப்ப இவரும் விடைக்கு வராது. மற்றவங்களும் விடைக்கு வர மாட்டாங்க. சரியா? 18வது கூட என்ன? 18க்கு 3 போட்டிக்கிறீங்க. சரி நாங்க பார்ப்போம். சரி. 18வதுக்கு வந்து இது தகவல் தானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல் எல்லாம் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதை நீங்க கட்டாயம் பாடமாக்கி ஆகணும். சரியா? ஆஹ் இலங்கையில் காலனித்துவ இலங்கையில் காலனித்துவ காலப்பகுதியில் ஒல்லாந்து அரசினால் நிறுவப்பட்ட வைத்தியசாலை ஒன்றில் பிரதம மருத்துவராக பணியாற்றியவர்கள் ஒருவர் வந்து ஷேக் மரிக்கார். சரியா? இந்த தகவலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, போன எக்ஸாம் 2023லையும் இது சம்பந்தமா வந்துச்சு. அபு உஸ்மான் தூதுவராக அனுப்பப்பட்டவர் தான் அபு உஸ்மான். அவர் வராது. விடையாக வராது. அதே போல என்ன ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி சூறா வராது. அவர் வந்து இந்த தரிக்காக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய மகான். விட வந்து ஷேக் மரிக்கார் தான் இவர் தான் என்ன அந்த உள்ளாந்தர்கள்ற காலத்தில் நிறுவப்பட்ட வைத்தியசாலை பிரதமர் வைத்தியர் இருந்தார். இவர வந்து சேவையை பாராட்டி அவங்க பெரிய காணிகளை நன்கொடையாக கொடுத்தாங்க. சரி, அப்படிப்பட்ட ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். அப்படி இந்த தகவலையும் நீ மறக்கக்கூடாது. அதை நீங்கள் குறித்து வச்சு கொள்ளுங்க. 19வது கூட என்ன? 19வது கூட என்ன? 5வது. மற்றவங்க சொல்லுங்க டக்குனு பாப்போம். 3வது. மற்றவங்க சொல்லுங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீஸ்களை ஒன்று திரட்டுவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது வந்து உங்களுக்கு தெரியும் அபூபக்கர் அலி அவங்களோட காலத்துல. அதுக்கு பிறகு உஸ்மான் அலி அவங்களோட காலத்திலையும் அதெல்லாம் ஒரு முறைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்ப கேக்குறாங்க, ஹதீஸை எப்ப ஒன்று திரட்டினாங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு சூரா தெரியும். நபி அவங்களோட காலத்துல ஹதீஸ்கள் ஒன்று திரட்டப்படுது. புக் ஆக்கப்பட்டுச்சா? ஆக்கப்படல. சூரா தெரியும். அபூபக்கர் அலியோட காலத்துல குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. ஆனா ஹதீஸ்கள் ஒன்று திரட்டப்பட்டதா அப்படின்னா அதுவும் இல்லை. சரியா? ஏன்னா குர்ஆன் விஷயம் தான் அந்த டைம்ல பெரும் பிரபல்யமாக போய் கொண்டிருந்துச்சு. ஏன்னா ஹதீஸ்ல எல்லா சஹாபாக்களும் பெரும்பாலும் தெரிஞ்சிருந்துச்சு. அத ஒன்று திரட்டி ஒரு நூலுருவப்படுத்துற தேவை பெருசா வரல. சரியா? உமர் அலி அவனோட காலத்திலேயாண்டா அதுவும் இல்லை. சரியா? கடைசி உஸ்மான் அலி அவனோட காலத்திலேயாண்டா அதுவும் இல்லை. இவங்களோட காலம் எல்லாம் வந்து குர்ஆன் ஒன்று திரட்டினது அப்படியான விஷயங்கள்ல தான் அவங்க அதிகமான ஃபோக்கஸ்ல இருந்தாங்க. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அப்படிங்கிற ஒரு ஹலீஃபா, 5ஆம் ஹலீஃபா, 2ஆம் உமர் அழைக்கப்படுவாங்க. உமர் அலி அவங்களோட பரம்பரையில வந்த ஒருவர் தான். இவர் உமையா வம்சத்துல ஆட்சி செஞ்சாரு. நீதியான ஒரு அரசனாக இருந்தாரு. இவர் வந்து 2 வருஷங்கள் ஆட்சி செஞ்சாரு. இவர் வரலாறுகள் அவ்வளவு அழகாக இருக்கும். உலக பற்றற்றவர் அப்படிங்கிறது முன்னுதாரணமாக சொல்லப்படுவாரு. இவர் வந்து என்ன செஞ்சாரு? தன்னை கீழ இருந்தவங்கலாம் அழைச்சி ஆளுநர்கள்லாம் அழைச்சி நபியாவோட ஹதீஸுகளை தொகுங்கன்னு ஓர்டர் போட்டு அதெல்லாம் தொகுக்கப்பட்டுச்சு. சரியா? அப்ப இவர் ஆட்சி காலத்துல தான் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த தகவலை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. 20வது சொல்லுங்க பாப்போம்.
ஓகே. பாப்போம் 20க்கு எத்தனை சரியா சொல்றீங்கன்னு. 20க்கு என்ன விட? இரண்டாவது, அஞ்சாவதுன்னு சொல்றீங்க. சரி பாப்போம். ஆஹ், மகாசிது ஷரியாவின் நோக்கங்களில் இமாம்களால் வகைப்படுத்தப்பட்ட அத்தியாவசிய நிலை தேவை. அத்தியாவசியம் என்ன? அது வந்து அத்தியாவசியமான தேவைகள். சரியா? இது தஹ்சீனியாத்தோ ஹாஜியாத்தோ இல்லை. இது வந்து அத்தியாவசியமானது. அதுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா 5 வரும்னு நாங்க படிச்சிருந்தோம். 5 விஷயங்கள் வரும். அது என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். முதலாவது பாருங்க, டீன். ஓகே, டீன் வரும். டீனை பாதுகாத்தல். அடுத்தது உடலை பாதுகாத்தல். சரியா? உடலை பாதுகாத்தல் ஒன்று இருக்குது. நீங்க இதை வெயிட் பண்ணுங்க. உயிரை பாதுகாத்தல் வரும். பரம்பரையை பாதுகாத்தல் வரும். கல்வியை பாதுகாத்தல் ஒன்று அதுக்குள்ள இல்ல. மானத்தை பாதுகாத்தல் வரும். சரியா? அப்ப இது வந்து பிழை. இப்படிதான் பார்க்கிறது. அடுத்தது டீன். ஓகே. உயிர். ஓகே. புத்தி. சரி. பரம்பரை. சரி. மானம். சரி. அதே போல சரியா? செல்வம். அதுவும் சரி. அப்ப பாருங்க, அந்த 5ம் வந்து 2வது தான் வரும். 2வதுல தான் அந்த அத்தியாவசிய தேவை 5மே லைன்ல இருக்குது. சரியா? தீனும் இருக்குது. உயிரை பாதுகாத்தல், புத்தியை பாதுகாத்தல், பரம்பரை பாதுகாத்தல், மானத்தை பாதுகாத்தல், செல்வத்தை பாதுகாத்தல். இது அத்தியாவசிய தேவை. சரியா? இதுக்காக வேண்டித்தான் இஸ்லாம் நிறைய சட்டங்கள் ஏற்றிருக்குது. இதுல இதுக்காக ஏற்றப்பட்ட சட்டங்கள் நம்ம மீறினோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நிம்மதியா வாழ இயலாது. வாழ்க்கை லைஃப் வந்து பிரியா போயிடும். நிறைய இடர்கள் சந்திக்க வேண்டி வரும். அப்படிலாம் இருக்குது. சரியா? ஓகே. அப்ப மத்ததெல்லாம் பிழை. 21க்கு என்ன? 21க்கு என்ன? 4ன்னு சொல்லிக்கிறீங்க. எந்த ஒரு கூட்டு தொழுகையிலும் மாமூன் ஃபாத்தியா சூராவை ஓதக்கூடாதுன்னு கருத்தை கூறிய இமாம். ஓகே. அஹ் இதுல வந்து ஒவ்வொரு இமாம் ஒவ்வொரு கருத்து இருக்குது. என்னன்னு சொன்னா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொல்றாங்க எப்படின்னா, ஆண்கள் வந்து பள்ளிவாசல்கள் தொழுவாங்க. சில டைம்ல பெண்களும் போக அனுமதி இருக்குது. அவங்களும் தொழுவாங்க. அஹ் இமாம் சூரா ஃபாத்தியா ஓதும் போது மமூன்களும் ஓதணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய இருக்குது. இமாம் ஷாஃபி சொல்லுவாரு, வந்து இந்த இமாம் சூரா ஃபாத்தியா ஓதும்போது மாமூன்களும் கட்டாயம் சூரா ஃபாத்தியா ஓதணும். சரியா? கட்டாயம் என்ன செய்யணும்? சூரா ஃபாத்தியாவை ஓதணும் அப்படின்னு சொல்றது இமாம் ஷாஃபி. இமாம் மாலிக் இமாம் சொல்றாங்க அப்படி இல்ல. இமாம் சூரா ஃபாத்தியாவை ஓதும்போது மௌமூன்கள் கேட்டுக்கொண்டிருந்தா போதும். அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்கொண்டிருந்தா போதும். இமாம் ஓதாத டைம்ல அப்படின்னா லுகர் அசர் அந்த டைம்ல மாமூன்கள் ஓதணும் அப்படின்னு இமாம் மாலிக் சொல்றாரு. இமாம் அபு ஹனீஃபா இமாம் சொல்றாரு, இமாம் ஓதினாலும் சரி ஓதாட்டியும் சரி மாமூன்கள் ஓத தேவையில்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரியா? இப்படியான கருத்துக்கள் இருக்குது. அப்ப 21வதுக்கு விட உங்களுக்கு வரும் 5வது. சரியா? 5வது தான் சரி. மத்ததெல்லாம் பிழை. இதுல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா கருத்தை சரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆஹ், பெரும்பாலும் இவங்களாம் ஆதாரத்துக்கு நெருக்கமானது. இமாம் சூரா ஃபாத்தியா ஓதும் போது நம்ம வந்து ஓத தேவையில்ல. அதை கேட்டுக்கூடியது தான் சரி. இமாம் ஓதாம கடைசி 2 ரக்காத்துல ஓத மாட்டாரு அல்லது லுஹர் ஓத மாட்டாரு. அந்த டைம்ல நம்ம ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 22வதுக்கு என்ன விட? ஹஜ் கடமை என்பது சிரியா துருக்கி வழியாக செல்பவர்கள் எஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டிய மீகாத். இதெல்லாம் தகவல் பாடமாக்க வேண்டியது. கட்டாயம் பாடமாக்கணும். சரியா? 22வதுக்கு விட என்னன்னு சொன்னா அல் ஜுஹ்ஃபா. இதான் விட 2வது. சரியா? அஹ், மத்த இடங்கள் ஒவ்வொன்றுக்கு எங்கெங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இலங்கையில இருந்து போறவங்க, இந்தியாவுல இருந்து போறவங்க எல்லாம் பெரும்பாலும் எங்க செய்வாங்க? கேள்விப்பட்டீங்களா? எலம்லம் அப்படின்னு அங்க செய்வாங்க. சரியா? அதே போல ஈராக் அப்படி வேற வேற இடத்துல இருந்து வரவங்க தூத்துக்குடி அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இது ஒன்று இருக்குது. அப்ப இந்த சிரியா துருக்கி வழியாக செல்றாக்கள் எல்லாம் இந்த ஜுஹ்பாங்கிற ஒரு இடத்துல தான் அவங்க
பிளைட் பறந்து போகும்போது இஹ்ராம் அணிவாங்க. சரியா? 23வதுக்கு என்ன? 23வதுக்கு என்ன? பின்வருவனவற்றில் ஹுகூக்குல்லாவில் உள்ளடங்கும் கடமை என்ன? ஹுகூக்குல் மனுஷனுக்கு ரெண்டு வகையான கடமை இருக்கு. ஒன்று ஹுகூகுல்லா, இன்னொன்று ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல்லான்னு என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுகூகுல் இபாத்ன்னு என்ன? மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுல அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி, நீங்க மூணாவது சொல்லிக்கிறீங்க பாப்போம். மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதாகும். இது வந்து ஹுகூகுல்லாஹ் உள்ள வராது. குடும்பத் தலைவன் தனது சமூகத்துக்கு உரிய கடமைகளை நிறைவேற்றுவது. இது வந்து ஹுகூகுல் இபாத். அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவது. இதுதான் வந்து என்ன? ஹுகூகுல்லாஹ்ன்னு வரும். மத்த ரெண்டும் பிழை. சரி. அப்ப 3 சொல்லிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். உங்களோட விடை சரியானது. 24வதுக்கு என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய ஈமான் கொள்வதற்குரிய பூரணமான முறை. 5வது சொல்லிக்கிறீங்க. ஆ, பாப்போம். 5வது சொல்லிக்கிறீங்க. நம்பிக்கை கொண்டு சிந்தனையை நிலைநிறுத்துவது. இது வந்து பிழை. உங்களுக்கு தெரியும் தானே? நாவால் மொழிந்து அதனை பிறருக்கு எத்தி வைப்பது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை மட்டும் தான் வணங்கண்டு உள்ளத்தால நம்பாம நாவால மட்டும் சொல்றது அது முனாஃபிக்கிற வேலை. அதுவும் பிழை. உள்ளத்தால நம்பி நன்மையை ஏற தீமையை தடுக்கிறது. சரியா? நம்ம நம்புறது மத்தவங்களுக்கு சொல்றது, நம்ம செய்யறதில்ல. அதுவும் பிழை. நாவால சொல்லலாம், செயல்களை வெளிப்படுத்தலாம். உள்ளத்தால நம்புறல்ல, இது முனாஃபிக்கிற வேலை. கடைசி உள்ளத்தால நம்பணும், நாவால மொழியணும், செயல்களை வெளிப்படுத்தணும். இதுதான் சரியானது. அதுதான் ஒரு மூமின் மூமின்ட வேலை. சரியா? ஓகே. இப்ப நாங்க 25வது டக்குன்னு சொல்லுங்க. சகாத் பெற தகுதி, இது ஏற்கனவே வந்த ஒரு கேள்வி மாதிரி தான். சகாத் பெற தகுதியானோர் என அல் குர்ஆன் குறிப்பிடப்படும் முதல் 4 பிரிவினர்களை குறிப்பிடுது. அப்படின்னா அல் குர்ஆன்ல அல்லாஹ் தாலா ஒரு 8 பிரிவை சொல்றான். அதுல அந்த முதல் ஓர்டர்ல வாரது யாரு அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்ப இந்த ஓர்டர் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 25வதுக்கு விடை என்னன்னு சொன்னா 3வது. ரைட் சொன்னது சரி. 3வது தான் ஃபக்கீர். ஃபக்கீர் அப்படின்னா பரம ஏழை. அப்படின்னா அவருக்கு அன்றாட சாப்பிடக்கூடிய எதுவும் இல்லை. அவர் தான் ஃபெஸ்ட்டுக்கு என்ன பிரேயர் ரொட்டி கொடுக்கணும். ரெண்டாவது மிஸ்கின். மிஸ்கின்டா அன்றாட சாப்பிடலாம். ஆனா அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுறது, அதுக்கெல்லாம் அது காசு இருக்காது. அவருக்கு நாங்கள் எங்களை சகாத்துகளை கொடுப்போம். அடுத்து ஆமில். ஆமில் தான் சகாத் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆக்களுக்கு விநியோகிப்பாரு. அவருக்கு வேலைகள் இருக்காது. அவர் செய்யற வேலை இதைத்தான் இருக்கும். அப்ப அவருக்கு நாங்க கொடுக்கணும். அடுத்து மல்ல பதில் குழு அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்கிறையா இல்லையா அப்படின்னு அந்த ரெண்டு நிலைமையில இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க இஸ்லாத்தை கவர்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு நாங்க ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாம். அடுத்து 26வது என்ன? முக்கியமான கேள்வி ஒண்ணு. என்ன 4வது சொல்றீங்க பாப்போம். நோன்பு நோட்கும் விடயத்து கற்பிணி வளர்ந்தோம். கஃபாராவுடன் நோன்பை விட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவங்க வந்து என்ன செய்யலாம்? கஃபாராவோட நோன்பு நோட்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நோன்பை விட சரி, இப்ப கர்ப்பிணி தாய்மார்கள் உடனே என்ன செய்யலாம்? ஓகே, நோன்பை விட்டுட்டு கஃபாரா பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது பிழை. அப்படி இல்லை. சரியா? அடுத்தது அவங்க நோன்பு நோடுற ஹராம்டா அது பிழை. அப்படி இல்லை. அது வந்து அது வேற வேற காரணங்களுக்கு தான் ஹராம் ஆகும். கர்ப்பிணி தாயாக இருக்கிறவங்க, பாலூட்டு தாய்மார்கள் வந்து நோம்ப அவங்க நினைச்சா பிடிக்கலாம். ஏழும்டா பிடிக்கலாம். அவங்களுக்கு ஒரு நோய் என்ன ஆபத்து இருக்குது, பிள்ளைக்கு ஆபத்து இருக்குது, பயந்தா மட்டும்தான் அவங்க விட்டுட்டு அதுக்கு பதிலா என்ன என்ன அதுக்குரிய விஷயங்களை கஃபாராகளை கொடுப்பாங்களே ஒழிய, என்ன கலாச்சி ஒழிய, மற்றும்படி அவங்க வந்து இப்படி ஹராம்னு இல்ல. அடுத்தது நோன்பை விட்டு விட அனுமதிக்கப்படவில்லை. ரொம்ப கட்டாயம் புடிச்சுதான் ஆகணும். ஏலாட்டியும் பிரச்சனை இல்லை. அப்படியும் இல்லை. சரியா? அப்படியும் இல்லை. 4வது கலாச்செய்தல் என்ற நிபந்தனையோட நோன்பை விட்டு அனுமதிக்குது. இது சரி. அவன் என்ன செய்வாங்க? இப்ப நீ கஷ்டமாயிக்குது. அதனால நம்ம நோன்பு விட்டு போறோம் கலாச்சீரன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கண்டா, அது வந்து அவங்களுக்கு சரி. சரியா? கஃபாராவும் கொடுத்து நோன்பையும் கலாச்சீரன் பிள்ளை. அப்ப 27வது என்ன? 3ன்னு சொல்றீங்க.
27க்கு ஜாஹிலியா காலத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றி அறியாமையில் விடுபட்டு வாழ்ந்த ஒரு தரப்பினர். என்ன சொல்றீங்க? 4, 2, 3. சரியா? இதை நாங்க ஏற்கனவே படிச்சோமே. ஏற்கனவே நாங்க படிச்சோம். 2023ல ஏற்கனவே படிச்சவங்கள விட விடக்கூடாது. சரியா? ஆஹ் அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு இதுல தெரியாதுன்னா டக்குனா தான் இந்த பாஸ் பேப்பர்லயோ எங்கேயோ நோட் பண்ணி வச்சிருங்க சரியான விடைய. திரும்ப அடுத்த பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள அந்த ஏற்கனவே விட்ட மிஸ்டேக்குகளை பார்த்துட்டு தான் வந்தீங்கன்னு சொன்னா அந்த பிழையை திரும்ப விட மாட்டோம். அப்ப இதுல இப்ராஹிம் நபி அவங்க மார்க்கத்தை பின்பற்றி என்ன செஞ்சாங்க? ஒரு சமூகம் வாழ்ந்தாங்க. மார்க்கத்தை பின்பற்றி அறியாமை காலத்துல அறியாமை ஜாஹிலியா காலத்துல இருந்து அவங்க விடுபட்டு இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை பின்பற்றி ஒரு கூட்டம் ஜாஹிலியா காலத்துல இருந்துச்சு. அதான் நாங்க ஹனீஃப் என்று சொல்லுவோம். ஹுனஃபா. ஹுனஃபாங்கிறது அதுல பன்மை. ஹனீஃப், ஹுனஃபா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் சரியான விட. மத்ததெல்லாம் பிழை. இந்த ஹுக்கமான்னா ஞானிகள் அது பிழை. ஃபுக்கஹாண்டா ஃபிக்குகள் அறிஞர்கள் அது பிழை. சும்மா போட்டிக்கிறாங்க. ஹுஃபாத்னா குர்ஆன பாடமாக்கினவங்க அது பிழை. ஷுஆரானா கவிஞர்கள் அதான் பிழை. விட வந்து ரெண்டாவது. ஹுனஃபா ஹனீஃப் இந்த பேர்லாம் வைப்பாங்களே. ஹனீஃப் குர்ஆன்ல வரும். அடுத்தது 26வது என்ன? 28வது 28வது. மூணுன்னு சொல்றீங்க. சரி. அஞ்சுன்னு சொல்றீங்க. இஸ்லாமிய பொருளாதாரத்தில் நடைமுறை சார்ந்த அடிப்படைகளை உள்ளடக்கிய ஆ, பொருளாதார நடைமுறை சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப என்ன அப்படின்னு நாங்க பார்க்கலாம். பொருளாதார பொருளாதாரத்தின் நடைமுறை சார்ந்த அடிப்படைகளை உள்ளடக்கிய தொகுதி. செலவு செய்வதிலும் பார்க்க சேமிப்பதில் கவனம் செலுத்துதல். இது சரியா? பிழை. இஸ்லாம் வந்து மக்களுக்கு செலவு செய்யாம காசு அப்படியே பதுக்கி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லவே இல்லை. கொடுக்கல் வாங்கல்களின் போது வட்டி இடம்பெறாது கவனமாயிருத்தல். அது சரி. வட்டி வந்து ஒரு துளி கூட வந்துடக்கூடாது. கரண்ட் பில்லு அடிக்கலாம். அது லேட்டாக கட்டக்கூடாது. அதே போல பேங்க்ல நம்ம காசு சேவிங்ல போடுவோம். அப்ப 5 ரூபா 10 ரூபான்னு வட்டி போடுவோம். அதை கூட எடுக்கக்கூடாது. அப்படியே கடும் கவனமாக நாங்க இருக்கணும். அடுத்தது ஆஹ் அடுத்தது இந்த மனிதன் தன் சொந்த முயற்சியின் பலனாகவே செல்வத்தை திரட்டிக் கொள்வதாக நம்புதல். இதெல்லாம் பார்த்தாலே விளங்குது உங்களுக்கு பிறன்னு சொல்லி. சரியா? அடுத்தது நபரின் சொத்துகளிலிருந்து சமூகத்துக்கு பங்குகளை வழங்குதல். ஆஹ் தனி மனிதன்ட சொத்துக்கள்ல இருந்து சமூகத்துக்கு சரிதானே? தனி மனிதன் வந்து சொத்துக்களை ஜகாத் மூலமா சமூகத்துக்கு கொடுக்கணும். அதே போல தர்மம் மூலமாக அப்படி இப்படி சமூகத்துக்கு கொடுக்கணும். லஞ்சம் சூது போன்ற தடுக்கப்பட்டவற்றிலிருந்து முழுமையாக விலகி இருத்தல். அதுவும் சரி. சரியா? அப்ப பி டிஇ அஞ்சாவது விட 28வதுக்கு அஞ்சாவது. சரி. 29க்கு என்ன? பின்வருவனவற்றை கவனத்தில் கொள்க. மேற்குறிப்பிடப்பட்ட ஹிஜ்ரி 4 தொடக்கம் 12 வரை இஜ்திஹாதின் வாயில் மூடப்பட்டமைக்கான காரணிகள் மாத்திரம் வழங்கப்பட்ட தொகுதி என்ன? ஏன் வந்து 4ஆம் நூற்றாண்டு இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஜ்திஹாதுல வாயில் மூடப்பட்டிருந்துச்சு? மக்கள் எல்லாரும் ஏன் வந்து சும்மா மதுஹபுகளை கண்மூடித்தனமா பின்பற்றி கொண்டிருந்தாங்க? புதுசா வந்த பிரச்சனைகளுக்கு ஏன் அவங்க ஆய்வு செஞ்சு தீர்ப்பு வழங்கல? என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப இமாம்கள் மதுஹப்புகளை தோற்றுவித்தமை. சரி. பாருங்களே. சரியா? ஆஹ் சரி. இப்ப பாருங்க. இமாம்கள் மதுஹப்புகளை தோற்றுவித்தனர். இமாம்கள் மதுஹப்புகளை தோற்றுவிச்சதால தான் இவங்க கண்மூடித்தனமா இந்த தோற்றுவிச்சதால தான் இஜ்திஹாத் வாயில் மூடப்பட்டதால இல்ல. ஏண்டா 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 12ஆம் நூற்றாண்டு பிறகு மதுஹப் இருந்துச்சு. அப்ப இஜ்திஹாத் வாயில் மூடப்படல. சரியா? அப்ப மதுஹப் இருந்தது மட்டும்தான் அது காரணமான்னு சொன்னா அது இல்ல. அப்ப அந்த விட வந்து பிழை. மதுஹப் மீது கொண்ட அளவு கடந்த பற்று. இது சரி.
ஒரு குறிப்பிட்ட மதுஹப்ல தான் இருக்கணும். ஷாவி மதுஹப்ல ஒவ்வொரு மதுஹப்லயும் அளவு கடந்த பற்றோடு இருந்தாங்க. அதனால அவங்க இதுல இருக்கிற எல்லாமே சரி, இது குர்ஆன போல உறுதியானது, ஹதீஸ போல உறுதியானது, புதுசா வர பிரச்சனைக்கு புதுசா இஜ்திஹாத் பண்ண தேவையில்ல. இவங்க இதுல இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு அளவு கடந்த நேசம் வச்சாங்க. அப்ப அது சரி. முஜ்தஹிதுகளை தவிர்த்து முகல்லிதுகள் நீதிபதி பொறுப்புகளுக்கு தெரிவு செய்யப்பட்டமை. அதுவும் சரி. ஏன்டா முஜ்தஹித் அப்படின்னா ஒரு புதிய பிரச்சனை வந்தா குர்ஆன் சுன்னால தேடி ஆராய்ச்சி பண்ணி விடையை கண்டுபிடிக்கிறவங்க தான் முஜ்தஹிதுகள். முகல்லிதுண்டா அப்படிலாம் இல்ல. அவர் வந்து முகல்லிது கல்லதன்னா தக்லீதுவாதி. தக்லீதுன்னு சொன்னா கண்மூடித்தனமா பின்பற்றுற. அப்படின்னா அவங்க மதுஹப் பாடமாக்கி கரைச்சு குடிச்சு வச்சுப்பாங்க. அதுல இருக்கிறத மட்டும்தான் தீர்ப்பா சொல்லுவாங்க. இவங்கள என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த நீதி பிள்ளைகள் இது ஒரு நிமிஷம் ஓபன் போகுது. இதோட நாங்க அப்படியே கிளாஸையும் கொஞ்சம் முடிச்சு கொள்வோம். என்னோட ஃபோனில் ஒன்று தான் சார்ஜ் இருக்குது. இதுக்கான விடை மட்டும் சொல்கிறேன். நாலாவது இதுக்கான விடை. அப்போ 30ஆம் கேள்வியிலிருந்து நாங்கள் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போக ரெடியாகுங்க. நாளைக்கு வந்து கொஞ்சம் கூட பார்ப்போம். சரியா முடிச்சு கொள்வோமா? 1 மினிட் ஓஃப் பண்ண போகுது. ஓகே இன்ஷா அல்லாஹ் ஓகே முடிச்சு கொள்வோம். சரி 30லேருந்து நாளைக்கு பார்ப்போம்.